அரசியல் கட்சியினர் ஸ்ட்ராட்டஜிஸ் வச்சுருப்பாங்க, அதாவது வியூகம். இது இல்லைன்னா அது எப்படி மக்களை கவர்வது, மக்களின் வாக்குகளை சேகரிப்பது என்று. விஜயை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணார் அப்படின்னா, இன்னும் தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு 6 மாதம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செப்டம்பர் மாதம் அவர் மக்களை சந்திக்க மக்கள் சந்திப்பு என்ற ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தார். தமிழகம் முழுவதும் மக்களை சந்திக்கும் திட்டம் அது. கரூரில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். அது செப்டம்பர் 27ஆம் தேதி 41 பேர் உயிரிழந்து விட்டார்கள். அப்பாவி பொதுமக்கள் கட்சியினர் அவர்கள் உயிரிழந்து விட்டார்கள் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி. அதற்கு பிறகு விஜய் மக்களை சந்திக்கவே இல்லை. பாதிக்கப்பட்ட குடும்பத்தினரை கூட மாமல்லபுரம் அழைத்து சந்தித்தாரே தவிர மக்களை இதுவரை சந்திக்காமல் இருக்கிறார். இந்த நேரத்தில் தான் திடீர்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது. என்ன அப்படின்னா, இப்போ 2 மாதம் கட்சியினுடைய நடவடிக்கை பெருசாக இல்லை அந்த கரூர் சம்பவத்திலேருந்து. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேலத்தில் டிசம்பர் 4ஆம் தேதி நாங்கள் ஒரு கூட்டம் நடத்த போகிறோம், அதுக்கு பர்மிஷன் வேணும்னு சொல்லி போலீஸ்கிட்ட கேட்க, போலீஸ் என்ன சொல்கிறாங்க, அதற்கு ஒரு நாள் முன்னாடி கார்த்திகை தீபம் இருக்கிறது திருவண்ணாமலையில். டிசம்பர் 6 பாபர் மசூதி இடிப்பு தினம், போலீஸ் பந்தோபஸ்து. இந்த 2 நிகழ்ச்சிக்குமே ஹெவியாக தேவைப்படும். வேறு ஏதாவது தேதிகள் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு கூட்டம் நடத்துகிறீங்க, பொதுக்கூட்டம் நடத்த போகிறீங்கன்னா, மக்களை சந்திக்க போகிறீங்கன்னா 1 மாதம் முன்னாடியே சொல்லிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கரெக்டாக பாதுகாப்பெல்லாம் கொடுக்க முடியும், இடத்த பார்த்து பெர்மிஷன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் கட்சியினர் என்ன சொல்கிறாங்க, அரசினுடைய வழிகாட்டுதல் என்பது 2 வாரம் முன்னாடி சொன்னால் போதும், பட் போலீஸ் 1 மாதம் முன்னாடி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் 4 நாங்கள் ஏற்கனவே நாள் குறிச்சிட்டோம், பட் இப்போ மாற்ற சொல்கிறாங்க. சரி, வேறு வழி இல்லை, நாங்கள் டிசம்பர் 2ஆம் வாரமாவது பர்மிஷன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஒருவேளை இப்போ கேட்டால் கூட டிசம்பர் கடைசியில் தான், அதாவது அந்த டேட்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். பட் எனிஹவ் நாங்கள் டிசம்பர் 2ஆம் வாரம் போலீஸ் அப்ரோச் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி விஜய் கட்சியினர் சார்பாக தகவல் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் தேர்தல் களம் என்பது இன்னும் 4 மாதத்தில் தேர்தலுங்க. அநேகமாக மார்ச் மாதம் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதிகளை அறிவிக்கலாம். அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் அமலுக்கு வந்துவிடும். தேர்தல் பரபரப்பு உச்சக்கட்டத்தை எட்டிவிடும். அதன் பிறகு ஒரு மாதத்தில் தேர்தல் நடக்கலாம். ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் நடக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டு கூட மற்ற மாநிலங்களுக்கும் அதே சீசனில் தேர்தல் வருது. இதெல்லாம் ஒரு மாதம் நடத்துவாங்க. தமிழ்நாட்டில் ஒரே நாளில் தான் பெரும்பாலும் நடத்தி முடிச்சிருவாங்க. அது ஏப்ரல் மாதமாக இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. எனினும் தேர்தல் ஆணையம் சொல்லும் வரை நாம் காத்திருக்க வேண்டி இருக்கும். அப்படி பார்க்கும்போது இன்னும் 4 மாதம்தான் இருக்குது அரசியல் கட்சியினருக்கு பிரச்சாரம் செய்வதற்காக. கரூர் சம்பவத்துக்கு பிறகு 2 மாதம் பெருசாக கட்சி நடவடிக்கை இல்லை. சேலத்தில் இப்போது அந்த கூட்டம் நடத்தலாம்னு சொல்லி பர்மிஷன் கேட்டாங்க, அதுக்கு பர்மிஷன் கிடைக்கல. காரணம், போலீஸ் பந்தோபஸ்து. அந்த நேரத்தில் இந்த வேறு 2 நிகழ்வுக்கு போகிறதா சொல்லிட்டாங்க. விஜய் கட்சியினர் பார்த்தாங்க, சரி என்ன செய்யலாம், பொதுமக்களை வெளியே போய் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி போதிய பாதுகாப்பெல்லாம் தேவைப்படுகிறது.